ஓம் ஸ்ரீ சாய்ராம். பிப்ரவரி 13, 2026 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். புலனடக்கமின்றி ஆன்மீக சாதனைகள் பயனற்றவையே. புலன்களுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பது ஒரு ஓட்டைப்பானையில் தண்ணீரை வைப்பது போலாகும். உங்களது நாக்கு ஏதாவது ஒரு சுவையான தின்பண்டத்திற்காக ஏங்கும்போது அதன் சபலத்திற்கு பணிய மாட்டேன் என்று ஆணித்தரமாக கூறுங்கள். போஷாக்கான அதிக உப்பு காரமில்லாத எளிய உணவை சாப்பிட்டு வந்தால் நாக்கு சில நாட்களுக்கு சுளிக்கும். ஆனால் வெகு விரைவில் அதுவே அதை விரும்பத் தொடங்கும். இதுவே அதை அடக்குவதற்கான வழி. மேலும் அது உங்களது எஜமானராக இருப்பதால் ஏற்படும் தீய விளைவுகளை வெல்வதற்கான முறையும் ஆகும். அவதூறாகவும் ஒழுக்கக்கேடாகவும் பேசுவதற்கு அதே அளவு பிடிவாதத்துடன் நாக்கு இருப்பதால் அந்த மனப்பாங்கையும் கூட நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். குறைவாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள், தேவை இருந்தால் மட்டுமே பேசுங்கள். மேலும் நீங்கள் யாரிடம் பேச வேண்டியுள்ளதோ அவரிடம் மட்டும் பேசுங்கள். கூச்சலிடவோ கோபத்தினாலோ உணர்ச்சி வசப்பட்டோ உங்களது குரலை உயர்த்தவோ செய்யாதீர்கள். இப்படிப்பட்ட கட்டுப்பாடு தேக ஆரோக்கியத்தையும் மனசாந்தியையும் மேம்படுத்தும். அது சிறந்த பொது உறவுகளுக்கு வழிவகுப்பதோடு பிறருடன் ஏற்படும் சம்பந்தத்தையும் சச்சரவுகளையும் குறைக்கும். தெய்வீக அருளுரை நவம்பர் 23, 1968. புலனடக்கமே மெய்யுணர்வை அடைவதற்கான முதற்கட்டமாகும். அதுவே தெய்வீக வாழ்க்கைக்கான அடித்தளமும் ஆகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.